Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோல 10th standard science third revision examination உடைய original question paper. So தமிழ் மீடியம் question paper பார்க்க போறோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் நம்மளுடைய சேனல்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது போல எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு என்ன? செகண்ட் கொஸ்டின், ஒரு குதிரை திறன் என்பது டேஷ் வாட் ஆகும்? தேர்ட் ஒன், காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஷ் உரைகள் பயன்படுகின்றன. ஃபோர்த் ஒன், கீழ்கண்ட மந்தவாய்களின் இது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தின் 2 எலக்ட்ரான்களை கொண்டது. ஃபிஃப்த் ஒன், TFM என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளாக குறிக்கிறது? சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாமா? கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிப்பிடுகிறது. இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் பார்த்து நம்ம ரைட் பண்ணணும். செவன்த் ஒன், அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி? எய்த் ஒன், மூடிய விதையுடைய தாவரத்தின் ஆண் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது? நைன்த் ஒன், மனிதனின் காணப்படும் குரோமோசோன்களின் எண்ணிக்கை? டென்த் ஒன், பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடை முன்மொழித்தவர்? 11th ஒன், நிணர்நீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை? 12th ஒன், பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடுவது என்ன? ஸோ நெக்ஸ்ட், எவையான மேலு வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 22 கட்டாய வினா. 13 உண்மை வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? 14th ஒன், பாயில் விதியை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. 15th ஒன், அவகாட்ரோ விதியின் பயன்பாடுகள் 2 கூறுக. 16th ஒன், ரசக்கலவை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. 17 ஒளி சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாடு. 18 பாருங்க. சிட்டோஸ் டைட்டோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 19th ஒன், தைராய்டு சுரப்பின் படம் வரைந்து பாகங்களை குறி. 20 பார்க்கலாமா? பொறுத்துக. நிசில் துகள்கள், ஐப்போதலாமஸ், சிறுமூளை, ஸ்வான் செல்கள். 21 மேடை என்றால் என்ன? 22 ஒரு பொருளின் நிறை விகிதம் 3:4. அதிக நிறையுடைய பொருள் மீது விசையொன்று செயல்பட்டு 12 ms-2 மதிப்பின் அதை முடுவித்தால் அதே விசை கொண்ட மற்ற பொருள் முடுக்குவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது? தேர்ட் கொஸ்டின், எதையான மேலு வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 32 கட்டாய வினா. 23 நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. 24 கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்பாட்டு விதத்தையும் கூறுக. 25 ராக்கெட் ஏவுதலை விளக்குக. 26 ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வரையறு. 27 கரைத்திறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் மற்றும் குறிப்பு வரைக. 28 இலை இடை திசு மீசோஃபில் பற்றி குறிப்பு வரைக. 29 மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்ட பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 30 பாருங்க. அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயலொத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள்? 31 இதய நோய் ஏற்படும் காரணம் வாழ்க்கை முறையாகும். இதை சரி செய்ய தீர்வு எழுதுக. 32 கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவிகித இயைபை காண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோமனில் நீங்கள் 7 மார்க் அட்டென்ட் பண்ணணும். ஸோ 7 மார்க், மொத்தமாக 21 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். 33 பாருங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின், வினையின் சமன்பாட்டை நியூட்டன் 2ஆம் விதி மூலம் தருக. செகண்ட் கொஷின், செயல்பாட்டு திசை சார்ந்த விசையினை எவ்வாறு பிரிக்கலாம்? அல்லது ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னா, வாயுக்களின் ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் எவை? செகண்ட் ஒன், ரசாயனங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன்? 34 அன்றாட வாழ்வின் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது? அல்லது கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 35 ஃபர்ஸ்ட் ஒன், பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. செகண்ட் ஒன், தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்தலை தடை செய்ய நீ என்ன செய்வாய்? அல்லது ஃபர்ஸ்ட் ஒன், இதய நோய் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறுக. செகண்ட் ஒன், DNA விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை தருக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கிடலாம். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.